அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை நல்ல வாசிப்போட நம்மை நாம் உணர்வதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய காலத்தை சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலமாக இந்த நாளை இனிய நாளாக வாழ்ந்து விட மாட்டோமா என்கிற பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம். அது என்ன சார்? நமக்கு இருக்கக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்துதல். இப்போ பொதுவாக என்ன தெரியுமா சொன்னோம்? காலம் என்பது பொன் போன்றது அப்படின்னு சொன்னோம். காலம் பொன் போன்றது. காலத்தையும் தங்கத்தையும் ஒப்பிட்டாங்க சார். ஆனால் காலம் பொன் போன்றதெல்லாம் கிடையாது. காலம் உயிர் போன்றது. தங்கத்தை தொலைச்சிட்டோன்னா சம்பாதிச்சிடலாம், காசை தொலைச்சிட்டோன்னா சம்பாதிச்சிடலாம், பணத்தை இழந்துட்டோன்னா சம்பாதிச்சிடலாம். ஆனால் இந்த காலத்தை இழந்துட்டீங்கன்னா சம்பாதிக்கவே முடியாது சார். இன்றைக்கு இந்த நாள், இந்த நொடி, இந்த நேரம் போனது தாங்க, திரும்ப வாங்கவே முடியாது. இந்த காலம் எப்படிப்பட்டது பண்ணா? உயிர் போன்றது. உயிர் போன்றது. உயிர் போயிடுச்சுன்னா திரும்பி வராது. காலம்ன்றது இந்த உயிர் போன்றது. இந்த காலத்தை எவன் ஒருவன் சரியான முறையில் பயன்படுத்துகிறானோ அவனால் மட்டுமே வாழ்க்கையினுடைய செல்வங்களை திறக்க முடியும். ஒரு ராஜா கிட்ட ஒரு சாதாரண இந்த கடைநிலை ஊழியனாக ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தார். ராஜாவுக்கு இந்த ஒத்தாசையெல்லாம் செய்வாங்கல்ல, அப்படி பணியாளனா ஒருத்தர் வேலை பார்த்துட்டே இருந்தார். அவர் சொன்னார், ராஜா, என்னால் வாழ்க்கையில் பெருசாக முன்னேறவே முடியலை, நானும் வாழ்க்கையில் ஏதாவது முன்னேறணும்னு நினைக்கிறேன், முன்னேறவே முடியல. இந்த ராஜாவுக்கு தெரியும்ல, இவர்கிட்ட வேலை பார்க்குறவங்க தானே, அவன் சரியான சோம்பேறி. அது மட்டும் தெரிஞ்சிச்சு. ஏன் முன்னேறலைன்னா அவன் ஒரு சோம்பேறின்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ராஜா சொன்னார், ஒன்றும் இல்லை, நம்ம அரண்மனையிலிருந்து பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குல்ல, அங்கே தான் அரண்மனையினுடைய பொக்கிஷங்கள் எல்லாமே இருக்குது, பொக்கிஷ அறைகள் இருக்குது. இப்போ அறை திறந்து வச்சுருப்பாங்க. நான் உனக்கு ஒரு ஓலை கொடுத்து விட்றேன், இந்த ஓலையை போய் முத்திரை மோதிரத்தையும் காமிச்சேன்னா அவங்க பொக்கிஷ அறையை திறந்து விட்ருவாங்க. உனக்கு எவ்வளவு காசு வேணுமோ எடுத்துக்க, வாழ்க்கையில் முன்னேறு போ அப்படின்ட்டாரு. இப்போ அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஓலை கொடுத்துட்டாரு, முத்திரை மோதிரத்தை கொடுத்துட்டாரு. இப்போ அவன் என்ன சார் பண்ணணும்? நேராக கஜானாவுக்கு போகணும்ல, அந்த பொக்கிஷ அறைக்கு போகணும்ல. அவன் என்ன யோசிச்சான்? ரொம்ப தூரம் இருக்குது அந்த கிராமம், ரொம்ப தூரம் நடக்கணும், நம்ம ஏன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகக்கூடாது, முதல் நம்ம சாப்பிட்ருவோம், சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடப்போம். முதல் போய் நல்லா சாப்பிட்டான். சாப்பிட்டதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு. சார், பொக்கிஷ அறைக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம் நடக்கணும். ஆனால் ராஜா என்ன தெரியுமா கண்டிஷன் போட்டிருந்தாரு? சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்பு போனேன்னா கதவை சாத்திடுவாங்க, அதுக்குள்ளே நீ போனேன்னா எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கன்ட்டார். நம்மளால இதை யோசிச்சுட்டு என்ன சார் பண்ணணும்? ஓரமாக போகணும்ல. சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ணை கட்டுச்சு. கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சோன்னா ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுவோம், வேகமாக நடக்கலாம், வேகமாக நடந்து அந்த கிராமத்துக்கு போயிடும், கொஞ்சம் தூங்குவோமேனு தூங்குனா. நம்ம தூங்கணுன்னா என்ன தெரியுமா ஆகும்? 5 நிமிஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்குவோமே, 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தூங்குவோமேனு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கியிருப்போம். கரெக்டாக 2 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அச்சுச்சோ மத்தியானத்துக்கு மேலே ஆயிடுச்சே, 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சேன்னு வேகவேகமாக நடந்தான். நடந்து போய் பார்த்தா பொக்கிஷ அறையை மூடி 2 மணி நேரம் ஆச்சு, இருட்டிருச்சு. பொக்கிஷ அறையை மூடி இருட்டிருச்சு. இப்போ அவன் ராஜா கிட்ட வந்து சொன்னா, ராஜா, நீங்கள் கொடுத்த ஓலை மோதிரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போனேன், ஆனால் சாயந்தரத்துக்குள்ளே போக முடியல, கதவை சாத்திட்டாங்க. இப்போ ராஜா சொன்னாரா, இப்போ தெரியுதா நீ ஏன் உருப்படாமல் இருக்கன்னு? ஏன்னா காலங்காத்தாலும் உனக்கு ஓலையும் மோதிரத்தையும் கொடுத்து விட்டாக்க, நீ சாயந்தரம் 8 மணிக்கு போனேன்னா நைட்டு 8 மணிக்கு போனால் யாரா உனக்கு திறந்து வச்சிருப்பாங்க? நீ கடைசி வரைக்கும் பணியாளனாகவே இருக்க வேண்டியதான்றான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் முன்னேறலைன்னா அதுக்கு என்னப்பா பெரிய காரணம்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த உதாசீனப்படுத்தக்கூடிய மனப்பான்மை, நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த சோம்பேறித்தனம். இந்த ராஜா ஓலையும் மோதிரமும் கொடுத்து கஜானாலேருந்து எவ்வளோ எடுத்துக்கன்னு சொன்னார்ல, இதே தான் சார் இறைவன் நம்மளை இந்த உலகத்தில் அனுப்பி நீ போய் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கடான்னு அனுப்புகிறார் இந்த உலகத்துக்கு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய சுயலாபத்துக்காகவும் சோம்பேறித்தனத்தினாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை எடுக்காமலே விட்டுறோம் சார், எடுக்காமலே விட்டுருவோம். இந்த சோம்பேறித்தனத்தை அல்லது அந்த சோம்பலை யார் ஒருவன் மீண்டு வருகிறானோ அவனால் மட்டும்தான் சார் ஜெயிக்க முடியும். சார், பெஞ்சமின் பிராங்க்லின்னு அமெரிக்க நாட்டினுடைய அதிபராக இருந்தவர் பெஞ்சமின் பிராங்க்லின். அவர் சொல்றாரு, நிறைய போராடி பார்த்தேன், ஆனால் எனக்கான வெற்றிகள் கிடைக்கவே இல்லை, எனக்கான விஷயங்கள் கிடைக்கவே இல்லை, எனக்கான போராட்டங்கள் எவ்வளவோ பண்ணாலும் கூட வெற்றி கிடைக்கவே இல்லை. நான் ஒரு நாள் என்ன பண்ணேன்னா, ஒரு டைரியை எடுத்து அந்த டைரியில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு எழுதிட்டே வந்தேன். டைரியை தினமும் வாசித்து பார்ப்பேன். தினம் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, எழுதிக்கிட்டே வருவேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு, 10 நாள் கழிச்சு, ஒரு மாதம் கழிச்சு இந்த டைரியை ஆய்வு செய்ய தான் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சிச்சு. எதெல்லாம் முக்கியமான வேலையோ அதையெல்லாம் நான் செய்யாமல், எதெல்லாம் முக்கியம் இல்லாத வேலையோ அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து நான் செஞ்சுட்டு வரேன். அதனால தான் எனக்கு வெற்றி கிடைக்காமல் இருந்தது. எது முக்கியமான வேலை
எது முக்கியம் இல்லாத வேலைன்றத சரியா யாரால முடிவெடுக்க முடியறதோ அவங்களால தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியுதுன்னு பெஞ்சமின் பிராங்க்லின் தன்னுடைய அனுபவத்துல சொல்றாரு. ஒரு டைரியை எடுத்து எழுதுங்க, நீங்க என்னெல்லாம் வேலை செய்றீங்க, அதுல எது முக்கியமான வேலை எது முக்கியம் இல்லாத வேலைன்னு எழுதுங்கன்றாரு. இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா சார் பண்றோம்? சோசியல் மீடியாவை பார்க்கறது முக்கியமான வேலையா வச்சிருக்கானே, ஃபேஸ்புக்கையும் இன்ஸ்டாகிராமையும் பார்த்து அதுக்கு கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கானே வேலை வெட்டி இல்லாம. யாரோ ஒருத்தர், யாரோ ஒரு ஹீரோ, யாரோ ஒரு அவருடைய மனைவியை டைவர்ஸ் பண்றாரு, நமக்கு என்ன சார் பிரச்சனை? நம்ம வீடு டைவர்ஸ் ஆகாம இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கணுமே தவிர, ஏதோ ஒரு ஹீரோ ஏதோ ஒரு பாடகியோட எங்கேயோ வெளியே போயிட்டாரான், அதுக்கு இவன் உட்காந்து கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய வேலையை விட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கை எப்படி முன்னேற வேண்டும்னு நினைக்கக்கூடிய மனிதர் ஜெயிச்சிடுறாங்க சார். கரெக்டா? ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் சமூக வலைதளங்களையும் முக்கியமில்லாத வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது முக்கியமான வேலைகள் முக்கியத்துவம் இல்லாமல் போகிறது. புரியுதா? முக்கியமான வேலைகள் முக்கியத்துவம் இல்லாமல் போகிறது. சார், இந்த உலகத்தில் கண்டுபிடிப்புகள்லாம் பாருங்களேன். ஃப்ளைட் எதுக்கு கண்டுபிடிச்சோம்? நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கு. ட்ரெயின் எதுக்கு கண்டுபிடிச்சோம்? நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கு. மிக்சி எதுக்கு கண்டுபிடிச்சோம்? நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கு. கிரைண்டர் எதுக்கு கண்டுபிடிச்சோம்? நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கு. சரி, இப்படி மிச்சப்படுத்தின நேரத்தில் என்ன பண்ணுறோம்? இப்படி மிச்சப்படுத்தின நேரத்தில் என்ன பண்ணுறோம்? உட்காந்து ஃபேஸ்புக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இன்ஸ்டாகிராமை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மிச்சப்படுத்தின நேரத்தெல்லாம் வச்சு என்ன சார் பண்ணுறோம்? உருப்படியாக ஏதாவது ஒரு பண்ணுறோமா? கேள்விக்குறி வந்து நிற்கிதுல. பணம் பூரா சம்பாதிச்சு அவ்வளவு பணத்தையும் ஒரு ரூமுக்குள்ளே போட்டு எரிச்சா எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அவ்வளோ பெரிய பணத்தையும் சம்பாதிச்சு ஒரு ரூமுக்குள்ளே போட்டு எல்லா பணத்தையும் எரிச்சோன்னா இதே மாதிரி தான் சார் பண்ணுறோம். நேரத்தை மிச்சப்படுத்துறோம்னு அத்தனை அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு அத்தனை நேரத்தையும் வீணா செலவு பண்ணோம்னா, வீணா எரிச்சோம்னா நம்மை விட ஒரு முட்டாள்கள் இந்த உலகத்தில் இருந்துட முடியுமா? எது முக்கியமான வேலை எது முக்கியம் இல்லாத வேலைன்னு ஒரு லிஸ்ட் போட்டுக்கங்க, அப்பதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்னு பெஞ்சமின் பிராங்க்லின். இதை என் ஃப்ரெண்டு கிட்ட எப்ப நான் காலேஜ் படிக்கிற காலகட்டத்திலே என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னிட்டு, இந்த மாதிரி ஒரு டைரி வச்சுக்கணும்டா, அந்த டைரியில முக்கியமான வேலையெல்லாம் எழுதணும்டான்னு. கிட்டத்தட்ட 10 நாள் கழிச்சு அவனோட டைரியை பார்க்குறேன். அதில் ஒன்னே ஒன்று எழுதியிருந்தான், டைரி எழுத வேண்டும் அப்படின்னு. மற்றபடி வேறு எதுவுமே எழுதலை சார், டைரி எழுத வேண்டும் மட்டும் எழுதி வச்சிருந்தான். நமக்கு நாம் என்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதற்காக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் சார். இந்த சாண்ட் கிளாக்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். சாண்ட் கிளாக், நீங்கள் இந்த கிளாக் அந்த காலத்துல இருந்து இப்படி திருப்பி வச்சா மேலிருந்து அந்த மணல் துகள் கீழே கொட்டும், திரும்ப இப்படி திருப்பி வச்சிங்கன்னா கீழிருந்து அந்த மணல் துகள் கீழே கொட்டும். இந்த சாண்ட் கிளாக்னு. இந்த மணல் துகளை ஏன் சார் அங்கே வச்சாங்க அந்த கிளாக்கில்? மணல் துகள்களை ஏன் தெரியுமா? ஒவ்வொரு துகளும் எத்தனை தூரம் முக்கியமோ அப்படி ஒவ்வொரு மணித்துளியும் நம் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முக்கியம். நீங்க ஒரு வருடத்தினுடைய அருமை இருக்குல்ல, ஒரு வருடத்தினுடைய அருமை. தேர்வுல தோத்து போயிருப்பாங்கல்ல, பரீட்சையில ஃபெயிலியர் இருப்பாங்கல்ல, அவன்கிட்ட கேட்டு பாருங்க, ஒரு வருடத்தினுடைய அருமை என்னன்னு தெரியும். ஒரு மாதத்தினுடைய அருமை யாருக்கு தெரியுமா தெரியும்? குறை பிரசவத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கும்ல, அவங்க அம்மா கிட்டயோ அல்லது அந்த குழந்தைகிட்டயோ, அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு வகையில உடம்பு ஒத்துழைக்காம இருக்குங்க. அந்த குறை பிரசவத்தில் பிறந்தவர்களிடம் ஒரு மாதத்தினுடைய அருமை தெரியும். ஒரு நாளினுடைய அருமை யாருக்கு தெரியும்? தினக்கூலியாக இருக்காங்கல்ல, கூலி தொழிலாளிகள், அவர்கள்ட்ட கேட்டு பாருங்க, ஒரு நாளினுடைய அருமை தெரியும். லீவு போட்டா காசு கிடையாதுங்க, மறுநாள் பொழப்புக்கு இருக்காது. ஒரு மணி நேரத்தினுடைய அருமை யாருக்குப்பா தெரியும்னா, ஒரு மணி நேரத்தினுடைய அருமை காதலர்களுக்கு தெரியுங்க. லவ்வர்ஸ்ட்ட போய் கேட்டு பாருங்க, ஒரு மணி நேரம் காத்திருக்கிறதுக்கு. ஒரு மணி நேரத்தினுடைய அருமை காதலர்களுக்கு. ஒரு நிமிடத்தினுடைய அருமை யாருக்கு பார்த்தீங்கன்னா, முக்கியமான இன்டர்வியூக்கு போகும்போது, முக்கியமான பரீட்சைக்கு போகும்போது பஸ்ஸை தவற விட்டுருப்பாங்க பாருங்க, ஒரு நிமிடத்தினுடைய அருமை அவங்களுக்கு தெரியும். சரி, ஒரு நொடியினுடைய அருமை, இந்த ஒரு நொடியினுடைய அருமை யாருக்கு தெரியும்? இந்த சாலை விபத்து ஏற்பட்டிருக்கும் தெரியுமா, இந்த விபத்துல சிக்கினவங்ககிட்ட கேட்டு பாருங்க, ஒரு நொடியினுடைய சார் அந்த செகண்ட் மட்டும் நான் கொஞ்சம் கான்சியஸா இருந்தா அதை தப்பிச்சிருக்கலாம் சார், அந்த செகண்ட் தப்பிச்சிருந்தா ஒரு நொடியினுடைய அருமை. அரை நொடியினுடைய அருமை கூட இருக்கு சார். அரை நொடியினுடைய அருமை யாருக்கு தெரியும்னா, ஒலிம்பிக்ல ஓட்டப்பந்தயத்துல அரை நொடி கேப்ல தோத்து போயிருப்பான் பாருங்க, அவன்கிட்ட கேட்டு பாருங்க, அரை நொடியினுடைய அருமை தெரியும். காலம்ன்றது பொன் போன்றதல்ல, அது உயிர் போன்றது, அந்த மணல் துகள்கள் போன்றது. இந்த காலத்தை யாரால் பயன்படுத்த முடிகிறதோ, சாலை இளந்திரையன் ஒருத்தர் கவிதை எழுதியிருப்பார் சார். இன்றிலை பார்வம் என்றிருந்தால் வழி என்னென்ன ஆகுமோ, ஓரிரவில் சென்றடை பாருக முற்றிடத்தே தம்பி, தேன் வந்து பாயும் உன் நெஞ்சிடத்தே, சாதனை பூக்களை ஏந்து முன்னே நல்ல செடி இலைப்பாரிடுமோன்னு கேட்பார். நீங்க இலைப்பாறுதல் கூட உங்களுடைய சாதனையை தடுக்கும்னாருங்க, சாதனையை தடுக்கும்னாங்க. அப்படி இந்த காலத்தை யாரால் சரியாக பயன்படுத்த முடிகிறதோ அவர்களுக்கு இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி.